நாடு தழுவிய அளவில், அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை சிறுபான்மை மக்கள் பல்வேறு பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா பல்வேறு நிகழ்வுகள், சட்டங்கள், மசோதாக்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த பெரும்பான்மைவாத இந்துக்கள் ஓட்டை ஒருங்கிணைப்பதற்கு ராமர் கோயில் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் இது போல நாடு தழுவிய அளவில் இந்த சிறுபான்மையினர்களை ஓரணியில் திரட்டுவதற்கான முயற்சியே தொடங்கப்படவில்லையே சார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது எல்லா இடத்துலையும் அந்த பிளவுகள் இருக்குது. அங்கே தேசிய அளவில் எடுத்திங்கன்னா அவர் மஜ்லிஸ் கட்சி, ஓவைசி கட்சி இங்கே இருக்குது. இங்கே இருக்குன்னா எஸ்டிபிஐ, மறுபடியும் ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் 2 அணிகளாக பிரிந்து இருப்பதனால இந்த வாக்குகள் நாடு தழுவிய அளவிலே அவங்க ஒரே போலரைசேஷன், அந்த அவங்களோட சோசியல் இன்ஜினியரிங், அந்த பிளானிங் இருக்கிற மாதிரி பாதிக்கப்படக்கூடிய அந்த மக்கள்கிட்ட ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நீங்கள் ஒரு பேராசிரியர். இந்திய சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் பல கட்சிகள், நீங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேர்தல் என்று வரும்போது நிச்சயமாக அவர்கள் நாட்டு நலனுக்கும் சமூகத்தினுடைய நலனுக்கும் அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிமியங்களுக்கும் யார் சிறப்பான பாதுகாப்பை தருவார்களோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் அவர்களும் திமுக கூட்டணிக்கு எதிராக அல்லது வட மாநிலங்களில் காங்கிரஸுக்கு எதிராக போட்டியிட்டாலும் கூட அவர்களால் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லை. உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், தெலுங்கானாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒய்சி அவர்கள் காங்கிரஸுக்கு எதிரான அணியில் நின்றார். ஆனால் அங்கே காங்கிரஸ் வெகு சுலபமாக வெற்றி பெற்றது என்பது யதார்த்தமான உண்மை. அது ஒரு சட்டமன்ற தேர்தல் தான். ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்போது நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மோடி அரசு எடுத்திருக்கின்றது. ஸோ குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு அரசமைப்பு சட்டத்தினுடைய 370வது பிரிவு, அந்த 370வது பிரிவை நீர்த்து போக வைத்து ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை பிறப்பித்து ஒரு மாநிலத்தை, ஃபுல் ஸ்டேட்ஹுட், முழுமையான மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்கலாம் என்றால் அது வெறுமனே ஜம்மு காஷ்மீருக்கு நடந்தது மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டில் கூட நடக்கலாம், அல்லது கேரளாவில் கூட நடக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் கூட நடக்கலாம். இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் அதே போல் அரசமைப்பு சட்டத்தினுடைய விளிமியங்களுக்கும் எதிராக இருக்கின்றது என்பதை தெளிவாக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சிறுபான்மை மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். இப்படி அதிமுகவுடனோ அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிராகவோ போட்டியிடக்கூடிய முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்களே தவிர அவர்களுக்கு பின்னால் நிச்சயமாக மக்கள் இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை.